அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு செய்யப்பட்ட நல்லுபதேசத்தை அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருள் செல்வங்களின் வாயிலையும் நாம் அவர்களுக்கு திறந்துவிட்டோம். அவர்களுக்கு வேண்டியவை எல்லாம் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் பெருமையுடன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் நமது வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம், தண்டித்தோம். அந்நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். ஆகவே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களின் வேர் அறுபட்டு விட்டது. எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவன் அல்லாஹுக்கே. அல்லாஹ் உங்கள் கேள்வி புலன்களையும் பார்வைகளையும் எடுத்துவிட்டு உங்கள் உள்ளங்களின் மீது முத்திரை வைத்து விட்டால் அல்லாஹ்வை அன்றி எந்த இறைவன் அவற்றை உங்களுக்கு கொடுப்பான் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா என்று நபியே அவர்களை கேட்பீராக. நம் ஆற்றலுக்குரிய அத்தாட்சிகளை எவ்வாறு விதவிதமாக விவரிக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. இவ்வாறு இருந்தும் பின்னும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். நபியே அவர்களை நோக்கி கேட்பீராக, திடீரெனவோ அல்லது முன்னெச்சரிக்கையுடனவோ அல்லாஹுடைய வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் என்னாகும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அந்நேரத்தில் அந்த அநியாயக்கார மக்களை தவிர மற்றவரும் அளிக்கப்படுவார்களா? நன்மையை கொண்டு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவுமே தவிர நம் தூதர்களை நாம் அனுப்பவில்லை. ஆகவே எவர்கள் இந்நபியை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செய்திகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஆனால் உங்களில் எவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்குகின்றார்களோ அவர்களுடைய இப்பாவத்தின் காரணமாக வேதனை பிடித்துக் கொள்ளும். நபியே நீர் அவர்களை நோக்கி, அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கிறதென்று நான் உங்களுக்கு கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறியவும் மாட்டேன். உண்மையாகவே நான் ஒரு வானவர் என்று நான் உங்களிடம் கூறவில்லை. எனினும் எனக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்பட்டவற்றை தவிர வேறொன்றையும் நான் பின்பற்றுவது இல்லை என்று கூறி குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா? இவ்வளவு கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்றும் கேட்பீராக. நபியே எவர்கள் மறுமையில் தங்கள் இறைவனிடம் விசாரணைக்காக கொண்டு போகப்படுவோம் அங்கு அவனை தவிர தங்களுக்கு பாதுகாவலரோ பரிந்துரை செய்பவரோ இருக்க மாட்டார் என்று பயப்படுகிறார்களோ அவர்களை இதன் மூலம் நீர் எச்சரிப்பீராக. அவர்கள் பாவத்திலிருந்து விலகி இறைவனை அஞ்சிக் கொள்வார்கள்.